ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்படி ஆப்பிள் கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெனிலா கேக் பயன்படுத்தி தான் செய்கிறேன். ஸோ வெனிலா கேக்கை இந்த மாதிரி சிறிய சிறிய துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட நல்லா பொடியாகிறவளுக்கு ஓட்டி எடுத்துக்கலாம். வெனிலா கேக்குக்கு பதிலாக சாக்லேட் கேக் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் நான் 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்த போகிறேன். எந்த கப்பில் நம்ம சர்க்கரை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி சேர்த்திக்கணும். அப்போ 1/4 கப் சர்க்கரைக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். ஸோ சர்க்கரை நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு பாகுபாதம்லாம் தேவையே இல்லை. நல்லா சர்க்கரை கொதிச்சு கரைஞ்சி ஒரு மாதிரி பிசு பிசுப்பான தன்மை வரணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த ஆப்பிள் கேக் பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கரிலையுமே விற்பாங்க. லெஃப்ட் ஓவர் ஆகிற வெண்ணிலா கேக்கு, சாக்லேட் கேக்கு இதன் பயன்படுத்தி தான் அந்த ஆப்பிள் கேக் செய்வாங்க. இப்போ பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பிசு பிசுப்பான ஒரு தன்மை வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடரை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நான் பயன்படுத்துகிற கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா டார்க் கலர் கொக்கோ பவுடர், அதனால தான் கலர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது கூடவே இது நல்லா கலந்து விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்திக்கலாம். பால் பவுடர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட க்ரீமோ இல்லை விப்டு க்ரீமாக இருந்துச்சுன்னா அது கூட தாராளமாக இதில் பயன்படுத்திக்கலாம். பால் பவுடரையும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஸோ பேக்கரியில் செய்கிற மாதிரி அதே ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கேக் நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேக் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம 1/2 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் சேர்த்த போகிறோம். அதாவது டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்த போகிறோம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் சேர்த்தணும். பட்டர் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்த போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எண்ணெய் பயன்படுத்தாதீங்க. பட்டருக்கும் நெய்க்கும் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகணுன்னே நல்லா இது உருகணும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் கேக் வெனிலா கேக் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ 2-3 நாள் லெஃப்ட் ஓவராக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெனிலா கேக் பீசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்லேட் கேக் பயன்படுத்தி செய்கிறதா இருந்தால் கொக்கோ பவுட்ரு சேர்த்த வேண்டாம். நான் வெனிலா கேக் போட்டனால தான் நான் கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கேன். நல்லா இது போல் கலக்கணும். இந்த மாதிரி கலக்கி பார்த்தீங்களா, கலர்லாம் மாறிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சுத்தமாக பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்க்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்ச பிறகு இது இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மேலே கோட்டிங் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையை கூட கோட்டிங்கில் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா நல்ல டார்க் கலர் ஃபுட் கலர்ஸை டெசிகேட்டட் கோகோனட்டில் மிக்ஸ் பண்ணி அதை கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய பேத்துக்கு இந்த கேக் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.